வந்தால் இதற்காக வந்தால் அதற்கு முன்பாக யாரோ ஒரு ஆடவர் அங்கும் இங்குமாக நடைபோட்டுக் கொண்டிருக்கிறார். வருகிறார் வன காவலாளி. அவரை சந்தித்து விட்ட பிறகு நம்ம கழகத்திற்கு எதன் வழிகிறார் கவனிக்கலாம். நாராயணன் இவே வேற எப்படி படுத்துறானே பூச்சாண்டி மாதிரி. பச்சைமலை சாமி ஒண்ணு உச்சி மலை இருது எடுடா தம்பி மேலும் எதமா போட்டு தாளும் சொல்லி குத்தமில்ல யாரும் இங்கு சுத்தமில்ல உன்னை சொல்லி குத்தமில்ல யாரும் இங்கு சுத்தமில்ல பாடினார் மூட்ட மாத்திரேடா தம்பி மேலும் கொஞ்சம் எதமா போடு தாளம் நீங்க எடுங்க கொஞ்சம் மேலும் கொஞ்சம் எதமா போடு. மச்சான் மச்சான் வணக்கம் மச்சான். நல்லா இருக்கீங்களா மச்சான்? நல்லா இருக்கேன் மச்சான். என்ன வர எனக்கு என்ன மச்சான்? இல்லை மச்சான், என் தங்கச்சி வடிவு நல்லா இருக்கா? என் தங்கச்சிக்கு வளகாப்பு நடந்துச்சா? என் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்துருச்சா மச்சான்? ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா மச்சான்? அது தெரியாமத்தே அமெரிக்காவுக்கு அனுப்பி விட்டுருக்காங்களா? இருடா. என்ன மச்சான் சொல்றிய? அதுக்கு பிரசவ டயத்தில் ரத்தம் இல்லைன்றார் டாக்டரு. ரத்தத்தை எல்லாத்தையும் கேட்டு யாரும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. உன் தங்கச்சி வேற பிரேதர மாதிரி கிடக்குமா? மாட்டு ரத்தது. என் தங்கச்சிக்கு மாட்டு ரத்தமா? உன் தங்கச்சி மச்சான் மச்சான் சின்ன ஊசரை காப்பாத்திட்டேன், பெரிய ஊசரை காப்பாற்ற முடியல மச்சான். இப்போ என் தங்கச்சி ஆட்டு தடத்திலே ஓட்டு போச்சுட்டேன். போட வெண்ணமேனே. அப்போ என் மருமைய மருமை இப்போ காலேஜ் போகிறேன். இதே ஓவர் நடிப்புறாதெல்லாம். அதுக்கு புள்ள வரது நக்கராப்பில் இருக்கு போகிறேன். ஒரு ஜாமியார் வந்தார் ஜூத்தூத்தி. சூத்து பத்தி இல்லை ஊதுபத்தி. முறியன் கேட்குறேன், என்னன்னு முகத்தில் வெள்ளையாக இருக்குங்க. நானே தான் கேட்குறேன், என்னடா அது கோலம்? வேமா ஓடியாந்தே எங்கள் அப்பத்தா பணியாரம் சொல்கிறதுக்கு மாவு ஆட்டி வச்சிருந்துச்சு. சட்டிக்குள்ள குப்பரை விழுந்துட்டேன். இப்போ சந்தோஷமாடா? இந்த வாரு அடுத்த பணியாரத்துக்கு ஆட்ட போதும். அது அதான் நல்ல வெள்ளையை தூக்கிட்டு போ. அதை போட்டுருத்தா அது 70 ரூபா. பார்த்து தக்கிட்டு கிடக்குது வாரு, அது 30 ரூபாவே வச்சுட்டு போ. இருக்க கலவன சேரில் கூட்டம் சுருங்குது. இதில் எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன். பொம்பளைய உரம் பாதி சாணி வட போயிடுச்சுல அண்ணே. சாணி தெளிக்க போயிடுச்சு. கேட்டா உசுறு வர மாதிரி காத்துற பதறுதுண்ணே. கானகத்தில் பாட்டு பாடு ஜாமியாரையா. அவ்வளோதான் பாட்டு. சாமி ஓ மியூசிக் வேறையா? ஏன்டா இடிக்கிற மாதிரி அடிக்கிறிய? வீட்டு பாடத்தை முடிக்காம விட மாட்டேன் போல. கொடுத்த காசுக்கு மேல பெரிய ஏஆர் ரஹ்மான் எந்திரம் படத்துக்கு டூன் போடுறாரு. இவர் பெரிய ரஜினிகாந்த் என்னமோ கரடி தாய்த்து வைக்கிற ஆள் மாதிரி இருந்துக்கிட்டு இந்த மோரப்பெல்லாம் சில்லு முக்காத்து புரிய ஒரு அளவு தான். என்ன பாருங்கள். செங்கக்கல் வணக்கம். ஆலப்பிளாக் வந்தாரை வரவேற்பது வந்தமிழ்நாடு. முக்கால் ஜல்லி வந்தாரை வாழ வைப்பது தமிழ்நாடு. தூம்பு 2 அபச்சாரம் செய்தாலும் கூட ரூம் போட்டு உன் மீது நான் மிகவும் ஆக்ரோஷமாக இருக்கிறேன். உன் மேல நான் ரசப்பூடா இருக்கேன். உன்னை விடவே மாட்டேன். உள்ளே சத்தம் என்ன கேட்கும் போது ஆளோலம் சோ போட முடியாது. ஏகவசனம் எதுக்கா பேசுற நீ? பேசுவேன், தொண்டருக்கு பேசுறேன். ஆளோலம் ஜோ போட சொல்லி காரியாவட்டி தாலுகா ஆஃபீஸில் சட்டம் போட்டிருக்காங்களோ. போயா பேத்தனமா பேசிக்கிட்டு. உன்னுடைய வேலை அதுதான். ஏன் என்ன தெரியும் உனக்கு? விட்டா மகேந்திரவனை அலசி விட சொல்லுவோலே. ஏ உனக்கு என்னையா தெரியும்? எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? 18 புராணம் பேசுவியா? உன் செல்லுல சார்ஜ் இல்லையா? அது உனக்கு தெரியுமா? ஏய் அங்க ரெட் லைட் எரியுது, போய் பாரு. எனக்கு தெரியாது. இத கேட்டாங்களா அப்ப? எதை சொன்னாங்களா? இத கேட்டாங்களா அப்ப? அப்ப எல்லாம் 18 புராணம் பேசுனாரு எங்க மாமா. தெரியும், அவன் சொல்லியிருப்பேன். எறும்பு அடிச்சிருக்கு வெதர்ல சொல்லியிருப்பேன். அப்ப சொன்னது பொய்யா? அப்ப அடுத்த ஆள வர சொல்லு.
தெரியுமுங்க. 18 புராணம் தெரியுமா? எல்லாம் தெரியாம இவ்வளவு தூரம் பெட்ரோல் போட்டு வர முடியுமா? சரியா? 18 புராணம் தெரியுங்கறியல்ல? ஆமா. 18 புராணத்து பேரை சொல்லு. அந்த கடை எந்த கடையில் விற்கணும் உனக்கு தெரியுமா? என்னது? ஜம்ஜம் பேக் சென்டர்னு ஒன்று இருக்குல்ல. ஏய், நான் எங்க நூல் எங்க விற்குதுன்னு கேட்கல. நூல் கிடையாதுயா, புக்குயா. புத்தகத்து பேரு உங்க தமிழ்ல நூல். அந்த புராணத்து பேரை சொல்லு. பிரம்ம புராணம். சாபாஸ். சாபாஸ் கிடையாது, அடியனாச்சு. சொல்லி அடுத்து சொல்லி என்ன ஒண்ணுதானே சொல்லியிருக்க? பிரம்ம புராணம். பிரம்ம புராணம். என்ன ஒன்ன விட்டு தாண்ட மாட்டேங்கிறியே, அடுத்த புராணம் சொல்லு. ட்ரெயின் போதியா கேட்டு போட்டிருக்காங்க, இரியா. சரியா சொல்லியா? பிரம்ம புராணம். பிரம்ம புராணம் பிரம்மன் பெருமை சேர்ப்பதற்காக எழுதினதான் பிரம்ம புராணம். அவருடைய வரலாறு பத்தி பேசுறது பிரம்ம புராணம். பிரம்ம என்ன அதுல நிக்கிற? பிரம்ம புராணம். அதான் வா அடுத்து வா வந்துட்டீங்க. வந்துட்டேனா? அப்ப இலைய போட சொல்லு. ஏய் எதுக்கியா? நீ என்ன காது ஊத்துக்கு வர மாதிரி கேக்குறீ என்ன? ஏய் வந்துட்ட விஷயத்துக்கு வந்துட்ட. அடுத்த புராணத்து பேரை சொல்லு. நான் ஒன்னு சொன்னா நீ ஒன்னு சொல்லு. அப்படி வரியா? சரி வா. ஓ என்னைய பரிசோதிக்கியா? நான் படிச்சிருக்கேன்னு சொல்லு. பிரம்ம புராணம், வாயு புராணம், வைஷ்ணவ புராணம், மச்ச புராணம், பிராமண புராணம். மொச்ச பயிர் 2 கிலோ. மொச்ச பயிரா? அது இல்லையா? மொச்ச பயிர் எங்க வந்துச்சு? ஏய் கருட புராணம். கழுத வா ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி சொல்லுவோமா? பேசுவா. வா. பிரம்ம புராணம், வாயு புராணம், வைஷ்ணவ புராணம், பிராமண புராணம், பூர்வ புராணம், மச்ச புராணம். உனக்கு 3500 ரூபாய்னா வண்டிக்கு ஒரு 500, முருகனுக்கு ஒரு 3000, தோப்பூர் கண்ணனுக்கு 500. வடை வாங்கி கொடுத்தா 77 வடை வருது. என்ன பேசுற? நான் காலையில என் கணக்க பேசிக்கிட்டு இருக்கேன். அத பேசுற நேரமாயாது? அப்ப ஒரு 3 ஆளுக்கு வந்து பேசவா? ஏய் இப்ப புராணம் பேசுறேன்னு இல்ல பேசுவான். பிரம்ம புராணம், பத்ம புராணம், வைஷ்ணவ புராணம், பிராமண புராணம். புச்சுக்கு புச்சுக்கு எங்க புராணம் இருக்கு? அப்படித்தான் ஸ்டார்ட் பண்ணி இந்த புராணம் வாங்க போனேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணாமா? அதை விடு. எதை விட? இதிகாசம் பேசுவோமா? இதிகாசம் எத்தனை மொத்தம்? சாபாஷ். என்னன்னு சொல்லுங்க. நல்லெண்ணெய் மண்ணெண்ணெய். ஏய் அது இல்லைன்னு சொல்ல வந்தேன். சொல்லியா? இதிகாசங்கள் ராமாயணம், மக கணபதின் மகாபாரதம். என்ன அப்படி உடனே அடிக்கிறியா? எல்லாமே தெரியுமா உனக்கு? வாட்ஸ்அப் தான், மெசேஜ் தான். ஓ இங்க வாங்க. இப்பத்தானே விஷயம் தெரிய போகுது. ராமாயணத்தை பத்தி பேசினா பேசுவியா? ஏய் உனக்கு நேரம் செல்லின்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் பேசுவியா? வச்சிருக்கியா? வச்சிருக்கல. எத்தனை வச்சிருக்க? ஒண்ணுதான். ஒண்ணு வச்சுக்கிட்டா ஆட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கப்ப 7 வச்சிருக்கேன். யார் பெரியாளு? என்ன 7? காண்டம். இடம் மாறி வந்துட்டம்மா. பெரியாஜி பத்திரி இது வந்துட்டேன்னா 7 காண்டம்மா. இது என்ன? அது ஆட்டு புழுக்க சாக்கில் அல்ல வந்திருக்கேன். ஒன்னே நான் படுக்க போட்டு தானடா சொல்லாம கொள்ளாம வந்தேன். போடா பேசு. காண்ட வச்சிருக்கியா? இல்ல என்ன பண்ண? வச்சிருக்கேன். எத்தனை வச்சிருக்க? ஒண்ணுதான் வச்சிருக்கியா? உனக்கு 1 லட்சம் வேணாலும் அள்ளித்தேன். பையன் நிறைய வச்சிருக்கீல. காண்டம் ஏன் மொத்தமே 7 தானையா? போயா அங்க ஆஸ்பத்திரியில குமிச்சு போட்டுருக்காங்க. ஏய் நான் தான் 7 வச்சிருக்கேனே. ஏய் 7 வச்சு என்ன நீ ஆஸ்பத்திரி பேசிக்கிட்டு இருக்க? அங்கதான் மருத்துவமனை அங்க இல்லையா? அங்க கிடைக்காது. இது பெரிய பெரிய கடைகள்ல தான் கிடைக்கும். வாயா பிறகு தானே பலூன் ஊத்திரு வாயா. இங்க ஒண்ணு பார்த்தேன் வாயா. ஏய் இங்க வா. பெட்ரோல் பழுக்கிட்ட கணக்கு வேணும்ன்றது. ஏய் காரியாவடியில கேட்டு பார்த்தேன் கிடைக்கல. மதுரையில கேட்டு பார்த்தேன் கிடைக்கல. போனேங்க சென்னைக்கு. ஏய் அதெல்லாம் பசுக்கு பிடிச்ச கேடு. தம்பி இந்த பாரு அதத்தான் போய் தேடி போறேன் பாரு. தம்பி நீ இரு. நான் மருத்துவமனையில போய் அங்க போவோம். ஏய் வாங்க போவோம். என்ன இங்க போற? அங்க இருக்கியா? அங்க இருக்காதே. சென்னையில போய் வாங்குனேன். என்ன எவ்வளவுயா ஒரு காண்டை எவ்வளவுயா வாங்குன நீ? ஓஜா தராங்க. இது போய் காஜ போட்டுக்கிட்டு பிராண்டடா. அவன் போய் காஜ விட்டு வாங்கிட்டு கேவலம் இல்லாம நான்லாம் பூண்டு ஊதி விளையாடுவேன். ஏய் இவ்வளவு பெருசு 1500 வாங்குனேன். அது இவ்வளவு வருஷம் ஆன காண்டான். எங்கயா வச்சிருக்க நீ அதப்ப? அதை தூக்கி சொருகி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. வச்சிருக்காங்க. அது வேலை முடிச்சுதா. ஏய் ஏய் ஏய்
அவன் லூசு பையங்க அவன் பாட்டுக்கு அதான் சொல்லி விட்டு போயிருவேன். வேலை அவன்கிட்ட பேசாதீங்க நீங்க. ஏய் வேலை முடிஞ்சோன்னா மடிச்சு பத்திரம் பூஜை அறையில கொண்டே வைக்கணும். யா அறிவு கட்ட எதை போய் பூசாரையில வைக்க சொல்றாயே? ஐயோ போயா பரங்கிட்டு அடிச்சு போடுறானே. சாமியாரா சாமி எதை போய் பூசாரையில? ஐயோ கேவலம். ஏய் அத போய் மடிச்சு தோ போட்டு வைக்க சொல்லிட்டாங்க. ஏய் என் புள்ளைக்கு வேணும். எங்க அப்பா பயன்படுத்தினாரு, எங்க அண்ணன் பயன்படுத்தினாரு, எங்க தாத்தா பயன்படுத்தினாரு. எல்லாருமே பயன்படுத்தி வச்சிருக்கான். மீச நழுவுதுன்னு எல்லாருமே மாறத்தானா? ஆமா. உங்க தாத்தா ஓட்டத, உங்க அப்பா ஓட்டத சுடு தண்ணியில அலசிடுவீங்களா? ஏ தண்ணி பட்டா எப்படி அதை போய் தண்ணியில போய் நினைக்க முடியுமா? யா புனிதமானதை போய் என்ன விளங்கா மனுஷனா இருக்காரு. ஏய் என்ன பேசுற? எந்த காண்டா? பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம் என்று சொல்லக்கூடிய ராமாயணத்துல இருக்க பேசுறோம்னா நாங்க பத்தியெல்லாம் கடைசியில நீக்குற வரைக்கும் வந்துட்டேன். ஏய் நீங்க என்னையா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்னையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நீங்க சொன்னதை தான் நான் சொல்றேன். மகாபாரதம் பேசுவோமா? சரி உன் புருஷன் கேட்கறதுக்கு நீ பாதி சொல்லு. இப்ப கேளுங்க. ஒன்னு மகாபாரதம் ராமாயணத்துல கேட்கிறையா? ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருகனன் அண்ணன் தம்பினா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னா ராமாயணம் தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியும். ராமையா அவர் லட்சுமணன் அவங்க எல்லாம் அந்த விறகு கடையில வேலை வைக்கிறாங்க. விறகு கடையில வேலை வைக்கிறாங்க. அவர் பரத நம்ம திலகவதி டீ கடையில வேலை வைக்கிறாரு. அந்த டீ மாஸ்டர் உட்கார்ந்திருக்காங்க. ஏன் நான் சொல்றது ராமாயணத்துல கோசலைக்கு பிறந்தானே ராமன், அத பத்தி பேசுறேன். ஆமா ஒரு வெள்ளச்சாமி கேக்குறாரு. வெள்ளச்சாமி பழுக்குல வேலை வைக்கிறாரு. வெள்ளச்சாமி ராமாயணம்டா. இதிகாசம் யா? எது காசு? எது காசா? இதிகாசங்கள் நாட்டுடைய இரு கண்களாக திகழக்கூடிய ஒன்றியா? அத ஏலாய் வேமா பேசனில்ல. வேமா பேசனில்லடா. நீ இருக்கிற தம்புல தான்டா பேசுனேன் சும்மா. சரி ராமன் சரி. ஓ நீ இருக்க தெரியுதானா? ஏஜியோமியா. சரி ராமன் முண்டாட்டி பேர் என்ன? அதுவா தெரியாம இருக்கு எனக்கு. ராமன் முண்டாட்டி பொம்பளை. ஏய் ஏய் சீதா. शाबाश. சீதா. போடணும். ராமன் முண்டாட்டி சுந்தரவல்லி. ஏய் ஏ நான் ராமாயணம் அவன் ஏலே எந்த பொம்பளையடா சொல்ற? ஏய் நம்ம வக்கணா சீதா தானே? சீதை. பரதன் முண்டாட்டி பேர் என்ன? லட்சுமணன் முண்டாட்டி பேர் என்ன? சத்ருகனன் பொண்டாட்டி பேர் இத சொல்லுங்க நீ. சரி கலவன சரி எந்த தாலுகாவுல இருக்கு அத சொல்லு. ஏய் ஏய் அது முக்கியம் இல்லப்ப. இத எங்க அப்பா அன்னைக்கு சொல்லிருக்காரு அடுத்த முண்டாட்டியை பத்தி பேசாதடான்னு சொல்லிருக்காரு எங்க அப்பா. அடுத்த முண்டாட்டியை பத்தி பேசு. அதுலயும் இந்த லட்சுமண முண்டாட்டியும் பரத முண்டாட்டியும். ஏய் நீ என்ன அவர் அங்க கேக்குற கேள்வி பதில் சொல்ல முடியல. ஏய் நீ எதுக்கு அவன் முண்டாட்டி சொல்ற? தேவையில்லாதது. அவங்க அத்தை மகன் தானே நீ இந்த பேச்சு பேசுற? ஏய் யாரு பரதன் முண்டாட்டி? ஆமா அதுவாதே கோயிக்கிறேன். ஓ அத்தமால. யாரு முண்டாட்டி? பரதன் முண்டாட்டி அத்தமாலையா? அவன் தானடா பரதன். ஏய் அவன் தானவா? அவன் இந்த செம்புரி ஆட்டை அடிக்க போய் தானடா அவன் சுப்பிரமணி வெட்டினது. செம்புரி ஆட்டைக்கியா? லட்சுமணி வந்து கூட விழுந்தது கூட இல்ல. கடைசில லட்சுமணி ஒரு காலை ஓட்டிட்டாங்க. ஏய் பெரியப்பா விடு அவ்வளவுதான் தலையில. சரி சரி கேக்கல அழுகாத கேக்கல விடு 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 விடு. மறந்துட்டாப்ல விடு. ஏய் 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 உன்னை ஏய் ஏய் எதுவும் கேக்கல. ஒண்ணே குத்து கிளங்க எடுத்துருவேன். சரி அதை விடியா. எதை விடா? ஐம்பெருங்காப்பியம் பேசுவோமா? ஏய் ஏய் என்ன வேணா என்ன வேணாலும் பேசி நாங்க பேச மாட்டோம். எந்த கேள்வி கேட்டாலும் இன்னும் 13 வருஷம் ஆனா நாங்க பதில் சொல்லவும் மாட்டோம். ஏய் எல்லாம் பேசும். ஏய் எங்களுக்கு எந்த பதிலும் தெரியாதியா? அப்படி சொல்ல மாட்டேன். நீ என்ன வேணாலும் ராமாயணம் மகாபாரதம் என்ன வேணாலும் என் தம்பிட்ட கேளு சொல்லுவேன். கேட்டு பாருங்க. சரி என்ன ஒண்ணும் தெரியாதவன் நினைச்சீங்களா? இல்ல ஒண்ணும் தெரியாதவன் நினைச்சீங்களா? தம்பி 2 தடவை மடவுல தட்டு அரைச்சு என்ன மொங்கு. ஐம்பெருங்காப்பியங்கள் பேர சொல்லு. ஐம்பெருங்காப்பியம் 6 பெருங்காப்பியம் கூட கேளுங்க. சிலப்பதிகாரம். அப்படி போடியா வாயா. அப்படி போடியா. ஏய்
அப்படி பாடு பாடு. சிலப்பதிகாரம், ஆ, மணிமேகலை, ஆமா. குண்டலகேசரி, சத்யபிரியா, ஜெயபிரியா, விஜயம்மா எல்லா பேரும் வந்திருக்காங்க. அவதாரணி, பவதராணி, மணிமேகலை. மணிமேகலை. ஏய், சொல்லிட்டல்ல குண்டலகேசி, ஆமா 3 சொல்லி அவன் 5ல ஐம்பெருங்காப்பிங்கற 5ல 5 பேர் அங்க 10 சிவக சிந்தாமணி, அப்படி போதியா? மணிமேகலை, குண்டலகேசி, அங்கிட்டு யோசி, ஏய், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. அத ஐம்பெருங்காப்பியத்தை சொல்லிட்டேன். ஐஞ்சிருங்காப்பியத்தை சொல்லு. சிறுசா, திருங்காப்பியா. இத சொல்லிட்டேனா நீ பெரிய ஆளு. மணி சிறுசா தானே சொல்றே. குண்டு, சிவு. ஏய், ஏய், அப்புறம் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். நீ தான் இப்ப திருங்காப்பியம் தானே கேட்டீங்க, அப்புறம் சிரிச்சாத்தான் சொல்லுவியா? ஏய், அத சுருக்கி சொல்லலையா? ஐஞ்சிருங்காப்பியம்னு அது தனியா 5 இருக்கு. அத சொல்லுங்க. அண்ணே நம்ம 5 சொன்னா அவர் 5 சொல்ல சொல்ல. அதான் நீங்க சொல்லுங்க, நாங்க 5 சொல்லிட்டோம். எனக்கு தெரியும்யா. உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் எது கேக்குறீங்க? தெரிஞ்சது எது கேக்குறீங்க? இப்ப இந்த ஊருக்கு பாதை இருங்க சாமி, தெரியாததான் கேளுங்க சாமி. இந்த ஊருக்கு பாதை எதுன்னு தெரியும், அப்புறம் எது கேக்குறீங்க? கிறுக்கு பிடிச்சிருச்சா உங்களுக்கு? சரியா? என்ன ஏய், ஏய், கேவலத்தனமா இருக்கீங்க? ஐயோ என்ன இப்படி? ஏய், 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 சாச்சு போடாதயா பாவம். இப்ப நான் பொறுமை இல்லாம அவரோட வேலுக்கு போட்டா குத்துனேன். என்ன புளிய மலை உழுப்புற மாதிரி உழுப்புற? நான் எப்ப கோவப்பட்டேன்? நான் தான் என்னால நடக்க முடியாம தெரியும் போது இவன் வேற உழுப்புறானேயா. வாயா. நீங்க தானே வாயாண்டிய. ஏய், வாயா என்னடா வாயா? ஆனா எதற்கு சொன்னே? ஆனாயா பொட்டனாயா? ஏய், சரி ஆனா யாரியா அவர்? யாரியா முதல்ல? எங்க அண்ணன் தான் அன்னைக்கு கிறுக்கு மாத்திரை ஓடாம வந்துட்டேன். பாக்கெட் தீர்ந்து போச்சு. கண்ணை வாங்க போயிருக்கேன், தோப்பூர் கண்ணை. நாராயண நாராயண. அது யாரு? உங்க சித்தப்பாவா? என் பாட்டன் பரந்தாமனை எப்பொழுதுமே சிந்தையிலே கொள்ளக்கூடிய தன்மை படைத்தவன் நான். உங்க அப்பா? உங்க அப்பா வேறு? அப்பா தானே. சுருக்கமா சொல்லவா விரிவா சொல்லவா? நீ சொல்லிக்கிட்டு இருங்க, நான் காரியாட்டில் போய் டீ சாப்பிட்டு வரேன். ஏய், ஏன் சுருக்கமா? சுருக்கமானா எப்படி சொல்லணுங்கிற? அவ்வளோ. யார் வேறு? எங்க அப்பா வேறு. அப்பா அப்படி அப்படின்னா அப்படி. புரு புருன்னு முடிச்சுக்க சொல்லு. அப்பா வேறு? இப்படிண்டா இப்படி, அப்படிண்டா அப்படி. இவர் மெண்டல் மாத்திரை வரல. ஏய், உங்க அப்பா வேற அப்படி இப்படி வச்சாங்க அவளை. இப்ப கேளுங்க. அப்பா வேறு? அப்படி இப்படி வச்சாங்க, அவ்வளவுதான். நம்மள விட ஒரு பைத்தியமா இருப்பாரு. வாடா, ஏய், போவோம். ஏய், கையில உங்க அப்பா வேற வச்சாங்கல்ல? பிரம்மா. அப்போ உங்க அம்மா அம்மான்னு தானங்க அவன் மொட்டனாக்குங்க. அம்மாவோட பேரு நான் கேட்டேன். உங்க அம்மா வெள்ளை கிளை முடித்து வெள்ளை படி மூண்டு வெள்ளை கமலத்தில் விட்டு இருப்பாள் வெள்ளை அரியாசனத்தோடு. ஏய், என்ன வெள்ளைப்பூடு வித்தா கரை கலக்கு வித்தாண்டுக்கிட்டு பேரை கேட்டா பேரை சொல்லியா? இதை விட்டுட்டு என்ன கலைவாணி. களவாணிமா? ஏய், கலைவாணி தானா? கலைகளுக்கெல்லாம் வாணி. அவங்க ஆத்தா கலவாணி. கலைவாணி நாவுக்கு அரசி சொல்லுக்கு அதிபதி என்றாய் சரஸ்வதி. அவங்க ஆத்தா என்ன சீரட்டு வித்தா பெட்டி கடையில உள்ள வச்சு சரஸ்வதி மையன் தானே இந்த போடு வர்ற. உங்க ஆத்தா பூ பறக்க வந்துட்டு இன்னைக்கெல்லாம் வரல. ஏய், போய உள்ள உண்மை. அவன் மருதங்குடியில பூ பறக்கிற உங்களை சொல்றேன், மன்னிச்சுக்கங்க. அவன் லூசுங்க. சரஸ்வதி கல்விக்கு அதிபதி என்றாய் கலைவாணி. பேக்குதியா? ஏய், கல்விக்கு அதிபதி. அதிபதியா? எங்க பேர் தெரியுமா? யார் நீங்க? அப்பா இருக்காருல்ல, ஆமா. அப்பாவோட சித்தப்பாவுக்கு தான் சின்னம்மாவை கேட்கும் போதுதான் பெரியம்மா வாக்க மாட்ட மாட்டேன்ருச்சு. சரி. அப்போ பெரியம்மா வாக்க போடும் போதுதான் ஐயா போய் கேட்கும் போதுதான் பரிசம் போடுற தட்டில் வந்து கொமட்டிக்காய் புடுங்கி வச்சது அழகர். பேரை தானே கேட்டேன். அப்ப நீயே சொல்லியா பேரை சொல்ல? சரி சரி சரி. அப்பா இருக்காருல்ல, ஆமா. அப்பாவோட பொண்டாட்டி தான் அம்மா. ஏய், அப்பாவோட முன்னாடி தானே அம்மா. யாருக்கா தெரியாது? என்னடா சொல்லி சொல்ற? என்னையா கேட்டா நீ? அப்பாவோட முன்னாடி தானே அம்மா. அப்பாவோட முன்னாடி அம்மாவா? ஆமா. அம்மாவோட புருஷன் தான் புருஷன் ஏய், எங்க அப்பா. அம்மாவோட புருஷன் தான் எங்க அப்பா. நான் பரவாயில்லையாடா. சேர்ந்தது ஊர் அப்படி லூசா இருக்கு. அப்பா வேறு நம்பிராஜன். ஓ, நம்புனாதே ராஜே. அம்மா வேறு? அம்மா வேறுதான். பேரு கேட்டதுனாலதான் அவங்க வந்து சண்டைக்கு வந்தது மொத்தமா. எதுக்கு? ஏய், பேரை கேட்டாலும் சண்டைக்கு வந்து என்ன சம்பந்தம் இருக்கு? பேரை சொல்லு. அதான் பேரை சொல்லுன்னு தான் கேட்கும் போதே அவன் சேமி ஆயுசுக்காரே வந்து கீழே விழுந்தது.
கொட்டி குடிச்சா அப்புறம் குச்சி வச்சு வாங்கி தருவாங்க. அம்மா வேறு நங்கை மோகினி. உங்க பேர் என்ன? என் பேரு வீரத்தேவன். ஏன் இந்த பேர்லாம் கேக்குறீங்க? நீங்க ஆதார் அட்டை பதிக்கிறீங்களா? சாமியார்ரா. சாமியாரு நாராயணன் உள்ள சத்தம் கேட்டுச்சு என்னையா? சோண்டு வெடிச்சா தொருண்டு வெடிச்சா சோனு கேட்டுச்சு. என் தங்கச்சி வள்ளி. என்ன செய்யறாங்க? அது அவங்ககிட்ட போய் கேட்கணும். புரிஞ்ச கூட ஏதாவது பண்ண. பிணையிறாங்க. ஏய் தேனியும் தனமாவையும் பிணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லுங்க. ஒண்ணு என் தங்கச்சி வள்ளி, இன்னும் ஒண்ணு யாழ். ஓ ஆள்னா எப்படி? ஓ ஆளா அவர் ஆளா? 5:30 வரைக்கும் தான் கல்வனச்சேரி இளைஞருக்காக லீஸுக்கு எடுத்து வந்திருக்கேன். அப்படியா? புரிச்சுட்ட ஒப்படைச்சிட்டு கையெழுத்து போட்டு போயிடுவேன். ஓ ஆள் நீ இல்ல அந்த பிள்ளைய கூட்டி ஏன்ட்ட வர்றியா? சரி. என்னை கூட்டியாந்து விட சொல்றாரு. எனக்கு பெரிய அசிங்கப்படாது. இதுக்கு தேவை எனக்கு வந்து ஏதாவது சொந்த ஊர் மாதிரி கல்வனச்சேரி என்னை அசிங்கப்படுத்தின மாதிரினே. அது கூட்டு வந்து விட சொன்னா என்னடா அதை வளர்க்க தனமா இருப்பாருங்க. போனேன். ஏய் இங்க வாடா. கூட்டி வந்து விடுனா கூட்டி அது விட இதுல என்ன கவலை இருக்கு? காசு ரேட்டு பேசிக்கிடுவான். என்னடா கேட்ட நல்ல நம்மாடு வெள்ளத்தட்டை போட்டு நம்மாடு அசிங்கப்படைய. ஏய் இதுல என்ன ஆச்சுங்க? இளைஞர் பூரா நம்ம முன்னாடி சுத்திடுவாங்க. வா. அண்ணே பெருத்த அவமானம்னே. என்ன அவமானம்? என்னடா அது ஒரு தொழில் தான்டா. கூட்டி அது விட தொழில் இல்ல. அம்மாவுக்கு அனுப்பலாம இருந்துக்கிறவனு. எங்கன்னு நிப்போ ஆபீஸ் எங்கன விட? ஆபீஸ் முக்குறோம்ல போனா அங்க உடனே திலவதி டீ கடைக்கு எல்லா பேரும் டீ சாப்பிட வருவாங்க. எல்லாம் ஒண்ணு தெரியலடா. அந்த கள்ளிக்குடி ரோட்ல, திருச்சி ரோட்ல, விருந்தூர் ரோட்ல எல்லா பேரும் ஒண்ணு கூடிடுவாங்க. இதுக்கு என்னென்ன எடுக்கணும் செலவு கூட? ஏய் இதுல 5 வீதம் செலவு இல்ல. ஒரு மஞ்ச பையன் மட்டும் வச்சுக்கிடுவான். இந்த ஆள் கம்மியா தெரியாது. அவர் 6500 ரூபாய் வச்சுக்கிடுவான். யாருக்கு 6500? என்ன கணக்கு? உனக்கு 2 எனக்கு 2 அந்த பிள்ளைக்கு 2 500 ரூபாய் பெட்ரோல் கொடுக்குறோம் வண்டிக்கு. இந்த ஒரு வேளை தான்டா பார்க்கல. கண்ணே அண்ணே வெள்ளையம்மா எனக்கு ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி இன்று பிரிந்தோமடா எந்த தம்பி. தம்பி காட வேட்டைக்கு சென்றுட்டால அஞ்சல சிங்கமே. தம்பி ஊதுற மாட்டியா? தம்பி காட வேட்டைக்கு சென்றுட்டால கை கோர்த்து செல்வோமடா எப்பிரவி. எவனாவது மடுவுல மலையோரம்
நாரத மகரிஷி எங்க இருக்கிறார் சாமி சாமி அழைத்து வாருங்களா ஏ சாமி வருது வழிய விடுங்கடா ஒரு சூடம் ஏத்தி சூரக்காய போட்டு உடைங்கடா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மணிக்கு போயலாமா இந்த பொம்மனுக்கு அப்படியா அச்சம்மா எதுக்கு ரேட்டு பேசலங்கிறீங்க ஒரே ஒரு ஆட்டம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவட்ட ஆடி போவோம் திரும்பங்களே அந்த பக்கம் சிமெண்ட் மூட மாதிரி இருந்து உனக்கு தான் எண்ணெய் போட்டு நீ இல்ல முதுகு அதே மாதிரி விரிஞ்சு இருந்துச்சா பூன முடியாது உன்னை நம்பி குப்பரவள படுக்க பூன முடியும் கசடுகள் கம்புக்குட்டு மசர்கள் ஜெய் கொஞ்ச காலம் பூமியில நான் போறோம் வாழத்தான் இந்த ஜென்ம போதாதே நீ உன்ன நான்
பெண்ணே, பூலோகத்தில் நானும் எத்தனையோ பெண்களே. வேலை முடிஞ்சா? இன்னும் முடியல, முழுசா முடிச்சுக்கிறேன். முடியலையா? சரி, அமௌண்ட்டை கொடுத்துட்டு முடிச்சு விடுங்க. எத்தனையோ பெண்களை சந்தித்திருக்கின்றேன், உண்மை. உன் கண்ணு. ஆனால் உன்னை போன்று ஒரு பேரழகி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சிரிக்கிறிய. அப்பாடா, சாமி சாமின்னு வர மாட்டா. சாமி மட்டும் இல்ல, உங்க தொம்பியும் போயிட்டா. அவனு போயிட்டானா? அம்மா என் தம்பியும் போயிட்டானா? நீ மூடு. பாசா இல்ல லூசான்னு. அண்ணா இல்ல இல்ல. ஹலோ, அத்தை மகன் கொண்டா அடப்பித்து மானம் திண்டா. சாமி வாருங்கள். ஏய் சொல்லாம தாயா. ஹலோ, யாரு முத்தம் கொடுத்தது? இந்த டைலாக் எல்லா பக்கமும் நீ மூடு. எதை பொத்துறது எதை மூடுன்ற ரெண்டையும் மூடு.